இங்க வர்மாவை ஏமாத்த நினைச்ச 4 பேர்ல ஒரு பொண்ணு இறந்து போறாங்க. அப்பன்னு பார்த்து வர்மாவே இந்த காட்டுக்குள்ள வந்துடுறான். இப்பவாது என்னோட பேச்சை கேட்டு ஒழுங்கா என் கூட வாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அப்ப போற வழியில நிறைய காட்டுவாசிங்க வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப கூட இருக்க இன்னொரு பொண்ணையும் கொண்டு ஹீரோவையும் பிடிச்சிடறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு சத்தம் வந்து சத்தத்தை கேட்டதுமே அவங்க எல்லாரையும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனா போகும்போது ஒரு ஆர்மி ட்ரெஸ் போட்ட பெரியவர் ஏன் இந்த காட்டுக்குள்ள எல்லாம் வரீங்கன்னு சொல்லிட்டு அவர் இடத்துக்கு பாதுகாப்பா கூட்டிட்டு போறாரு. இவங்களும் இந்த காட்டுல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்பதான் இவரு பல வருஷத்துக்கு முன்னாடி இந்த காட்டுல ஒரு முனிவர் இருந்தாரு. அவருக்கு 2 பொண்ணுங்க இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு மனுஷனை கல்யாணம் பண்ணிக்க ரொம்பவும் ஆசையா இருக்கும். அதனால மனசார கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு 1000 பாம்புகளை பெற்றெடுக்கிறாங்க. இதை பார்த்து அவங்க அக்காவுமே கோவத்துல 1000 கழுகுகளை பெற்றெடுக்கிறாங்க. இந்த பாம்புகள்ல ஒண்ணுதான் சிவன் கழுத்துல இருக்க ஒரு பாம்பா இருக்கும். சோ அந்த சிவனே உங்களுக்கு நாகமணியை பரிசா வழங்குறாரு. பட் இதை தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அக்கா அந்த நாகமணி அவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சாங்க. இந்த சண்டை சிவன் காலத்திலே விழுந்த ஒரு பாம்புக்கு சப்போர்ட் பண்ணி இவங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும்னு இந்த காட்டிலேயே நிறைய தடைகளை உருவாக்கி அந்த தடைகள் எல்லாம் தாண்டி வந்தாதான் அந்த நாகமணி எடுக்க முடியும்னு சொல்றாரு. இப்படியே பல வருஷம் போகுது. இந்த நாகமணியை வம்சாவளியை காத்துட்டு வராங்க. சோ அதனாலேயே கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட படைகள்லாம் வீக்னஸ் ஆகிட்டே வருது. கூட இருக்க மந்திரிகளையுமே அந்த நாகமணி எடுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சி செய்யறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட ராஜாவுமே இது யாருக்கிட்டையும் கிடைக்க கூடாதுன்னு ஒரு இடத்துல யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிடறாரு. பட் இந்த மந்திரிங்க அது தெரியாம இந்த ராஜாவையும் அவர் கூட இருக்க யானையும் கொண்டுறாங்க. ஆனா கொலை பண்ணும் போதுதான் அந்த நாகமணியை நான் வேற இடத்துல வச்சிருக்கேன்ற உண்மையை சொல்லிட்டு இறந்து போறாரு. சோ இந்த ராஜா தான் யானை மேல வந்து இந்த காட்டுக்குள்ள யார் ஒருத்தவங்க வந்து எந்த இடத்த தோணாலுமே அழிக்க ஆரம்பிச்சிடாரு. இப்ப இந்த விஷயத்தான கேட்ட வர்மா நீங்க எதுக்கு இதே காட்டுல இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இவர் எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்பதான் அந்த ப்ரொஃபசர் சொன்னது இவனுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இந்த ராஜாவோட வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் இந்த காட்டுல ரொம்ப வருஷமா வாழ்ந்துட்டு வராரு. அவர்கிட்ட மட்டும் தான் அந்த மேப் இருக்குன்னு சொல்றாங்க. சோ ஹீரோ இவர் தான் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு இவரை கொலை பண்ணிட்டு அந்த மேப் எடுத்துறான். பட் போற வழியில இவங்க கூட இருந்த 2 பேருமே பாம்பு குத்தி சாவடிச்சு இவனை சாவடிக்கலாம்னு சொல்லிட்டு வருது. அப்ப வந்த கழுகு கூட்டம் ஹீரோவை காப்பாத்தி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. அப்பதான் கழுகு கூட்டத்தோட தலைவி இங்க ஒரு நாகமணி இருக்கு, அதை மனுஷால மட்டும் தான் எடுக்க முடியும். சோ அதை மட்டும் நீ எடுத்து கொடுத்துட்டு நான் அங்க இருக்க புதையெல்லாம் நீயே எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. அதை நம்பி இவனுமே அந்த இடத்த தோண்ட ஆரம்பிக்கிறான். அப்பன்னு பார்த்தா அந்த ராஜா வந்துறாரு. ஆனா இவங்க சமாளிச்சு அவங்க எல்லாரையும் அனுப்பி விட்டுறாங்க. ஆனா அதையும் தாண்டி சிங்கமா யானையை சேர்ந்த ஒரு மிருகம் வந்து இந்த வர்மாவை அவங்க 2 பேரையும் சாவச்சிடுது. அதனால அந்த கழுகு கூடுற தலைவி மட்டும் அங்க தப்பிச்சு ஓடி போயிடுது. இப்ப அந்த காட்டையும் அந்த நாகமணியும் பாதுகாக்கிற பெரிய பாம்பை காமிக்கிறாங்க. அப்படியே அந்த கதையெல்லாம் படிச்சிட்டு இருந்தவங்களுக்கு அதுலயே ஒரு மேப் கிடைக்குது. அதை எடுத்துட்டு போகும்போது தான் அது எழுதினவரோட வீட்டுல பாம்பும் இருக்கு. அவரோட கண்ணுமே வெள்ளையாவது. அது என்னன்னு புரியாம அங்க இருந்து கிளம்புறாங்க. கடைசியில இந்த காட்டுக்குள்ள இருக்க பெரிய அரண்மனையை காமிச்சு பார்ட் 2க்கும் லீடு கொடுக்குறாங்க.